உலகினை அழகாக்கும் கதிரவனே. மகாவிஷ்ணுவோட ஆணைக்கு ஏற்ப பிரம்மர் உலகத்தை படைக்கிறார். இருள் சூழ்ந்திருக்கு, அதனால ஓம்ன்ற ஒரு ஒலியை எழுப்புறார். அதுல இருந்து பிரகாசமான ஒரு ஒலி, அதுதான் சூரிய பகவான் அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் சொல்றது. சூரிய புராணம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மதேவர் தன்னோட படைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக சப்த ரிஷிகளை படைக்கிறார். அவர்ல ஒருவரான மரீசியோட பையன் தான் கஷ்யபர். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறகுற குழந்தை தான் சூரிய பகவான்னு சொல்றது. முதல் வேதமான ரிக்வேத நூல்ல சூரிய பகவானை பத்தி பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கு. நம்ம பாரத பூமியில எல்லா இடங்களையும் வெவ்வேறு பேர்ல இந்த பொங்கல் திருநாள வெகு விமர்சையா கோலாகலமா திருவிழாவா கொண்டாடுறோம். இதோட தாத்பரியமே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதுதான். அப்படி நம்ம தினமும் கண்ணால தரிசனம் பண்ணக்கூடிய சூரிய பகவானை நினைச்சுண்டு பூமி செழிக்கணும், எல்லாரோட மனசுலயும் சந்தோஷம் பொங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். பொங்கலோ பொங்கல்.